ஓம் திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம 70 கிளாஸ் வரைக்கும் முடிச்சிட்டோம். 410 மந்திரங்கள் பார்த்துட்டோம். ஒரு அளவுக்கு நம்ம புரிஞ்சிருப்போம் திருமந்திரம் எதை பத்தி சொல்றாங்க, என்ன சொல்ல வர்றாங்கன்னு. இருந்தாலும் இது வரைக்கும் நம்ம படிச்சது எல்லாத்தையும் ஒரு தடவை பாட்டுல இருந்தே லைட்டா ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்த பாடலுக்கு போகலாம். திருமந்திரத்துக்கான பொருள் திரு கூட்டல் மந்திரம். திரு அப்படிங்கிறது உயர்ந்த ஒருவரை சொல்லக்கூடிய சொல் தான் திரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் உயர்ந்தவர் யாருன்னா அந்த இறைவன். அப்ப திரு அப்படிங்கிறது இறைவனை குறிக்கக்கூடிய சொல். மந்திரம் அப்படிங்கிறது அது ஒரு சொல். அது நம்ம உடல்லையோ மனதிலையோ ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னா அதை நம்ம மந்திர சொல் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் மந்திரம். இங்க திருமந்திரம் அப்படிங்கிறது இறைவன் கிட்ட நாம போய் அடையிறதுக்கான ஒரு மந்திர சொல் தான் திருமந்திரம். அதுதான் இந்த நூலினுடைய தலைப்பாவும் இருக்கு, திருமந்திரம். திருமந்திரத்தை இயற்றியவர் திருமூலர். இதுல மொத்தம் 3000 மந்திரங்கள் தொகுக்கப்பட்டிருக்கு. இந்த திருமந்திரம் எதனுடைய அடிப்படையில நமக்கு பேசப்பட்டிருக்கு அப்படின்னா சைவ சித்தாந்தத்தை அடிப்படையா வச்சுதான் திருமந்திரம் இயற்றி இருக்காரு. சைவ சித்தாந்தம் அப்படின்னா சைவம் அப்படிங்கிறது சிவனை தொடர்புடைய சொல் அப்படின்னு எடுத்துக்கலாம். சிவன் எதோட தொடர்புடையது அப்படின்னா அசையும் அசையா பொருள் அனைத்தோடையும் தொடர்புடையவன் சிவன். அப்ப எதை பத்தி சைவம் பேசுதுன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பொருள் உயிர் அனைத்துமே இந்த இரண்டுக்குள்ள அடங்கிரும். அசையும் அசையா பொருளுக்குள்ள அடங்கிரும். அப்ப அனைத்தையும் பத்தி படிக்கக்கூடியதுதான் சைவம். சித்தாந்தம் அப்படிங்கிறது முடிவான முடிவு. பல கேள்விகள் கேட்டு அலசி ஆராய்ந்து ஒரு முடிவு எடுக்கிறோம், இந்த முடிவுல இனி மாற்றமே வராது அப்படின்னா அது சித்தாந்த கருத்து. அப்ப இது சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில வருது. சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா முப்பொருள் உண்மை அப்படிங்கிற கருத்தை தான் சைவ சித்தாந்தம் சொல்லுது. முப்பொருள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா பதி, பசு, பாசம் அப்படின்னு சொல்லுவோம். பதி அப்படிங்கிறது இறைவனை குறிக்கிறது. பசு அப்படிங்கிறது ஆன்மாக்களாகிய நம்ம உயிர்களை குறிக்கிறது. பாசம் அப்படிங்கிறது இந்த உயிர் அல்லாத மீதி அனைத்துமே பாசம். இப்ப இந்த உடல் எடுத்துக்கிட்டோம்னா உடலுக்குள்ள உயிர் தனியா இருக்கு, உடல் தனியா இருக்கு. உயிர் இந்த உடலை விட்டு போயிடுச்சுன்னா உடலுக்கு இனி வேலை இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லையா. அப்ப இந்த உடலும் பாசம் தான். உள்ள இருக்கிற உயிர் மட்டும்தான் பசு, மீதி எல்லாமே பாசம். அப்ப சைவ சித்தாந்தம் மட்டும்தான் முப்பொருள் உண்மைய சொல்லும். மற்ற இது இந்த துவைத்தம் அத்வைத்தம்லாம் அது வெவ்வேறு கருத்துக்களும் சொல்லும். அத்வைத்தம்னா இரண்டு அல்ல அப்படின்னு சொல்லும். துவைத்தம் இரண்டு அப்படின்னு சொல்லும். அப்புறம் எல்லாம் பிரம்மம், எல்லாமே ஒண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்கள். இந்த மாதிரி இறைவனை பற்றி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கு. அதுல சைவ சித்தாந்தம் முப்பொருள் உண்மை அப்படிங்கிற கருத்தை சொல்லுது. அதாவது இந்த பிரபஞ்சத்துல இறைவன் ஒருவன் இருக்கிறான், அதுக்கப்புறம் உயிர்களும் இருக்கிறது, இந்த உயிர்கள் போக பாசம் அப்படிங்கிற ஒரு மலமும் இருக்கிறது, மூன்று பொருள் இருக்கிறது அப்படின்னு சொல்றதுதான். இப்ப இந்த மூன்று பொருள்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இறைவன் ஒரே ஒருவன் தான் இருக்காரு. பதி ஒண்ணுதான் இருக்கு. பசுக்கள் எத்தனை இருக்குன்னா நம்ம எண்ணி சொல்லவே முடியாது. அது இன்ஃபினிட்டி. தினமுமே பசுக்கள் தோன்றிக்கிட்டே இருக்கு. பசுக்கள் இத்தனைன்னு சொல்லவே முடியாது. பசுக்கள் நிறைய இருக்கு. அதே மாதிரி பாசமும் எப்படி இருக்குன்னா பாசமும் தோன்றிக்கிட்டே இருக்கு. பாசத்தையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பாசமும் நிறைய இருக்கு. இப்ப இந்த மூணும் எதுல இருந்து தோன்றி வந்துச்சு? பதி, பசு, பாசம் மூன்றுமே அனாதியானது. அதை தோற்றுவிக்கிறதுக்குன்னு யாருமே கிடையாது. இதுல இருந்துதான் தோன்றுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. தானாகவே தோன்றக்கூடிய தன்மை கொண்டது இந்த மூணும். அப்ப பதி, பசு, பாசம்க்கு ஆதி கிடையாது. அது இதுல இருந்து வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அந்தம் கிடையாது. இதுல போய் முடியுதுன்னு சொல்லவும் முடியாது.
அப்ப இந்த பதி, பசு, பாசம் 3 பொருள் இருக்கு. அது எதுல இருந்து வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. எதுல போய் முடியுதுன்னு சொல்ல முடியாது. அது எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியாது. இதுதான் பதி, பசு, பாசம். இந்த 3க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பதி அப்படிங்கிறது அறிவிக்காமலே அறியக்கூடிய அறிவு கொண்டது. இந்த பதி கிட்ட போயிட்டு இது இப்படி இருக்கும், அப்படி இருக்கும்னு நாம சொல்ல வேண்டியதே இல்ல. அந்த பதிக்கே எல்லாமே தெரியும். அத்தகைய அறிவு கொண்டது பதி. அப்ப பசுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அறிவித்தால் அறியக்கூடியது பசு. அதாவது பசுவுக்கு வந்து இயற்கையான அறிவு கொஞ்சமா இருக்கும். அப்ப யாராவது ஒருத்தவங்க வந்து இதுதான் உண்மை, இதுதான் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதால அறிஞ்சுக்க முடியும். அப்ப பசு வந்து அறிவித்தால் அறியக்கூடிய அறிவு கொண்டது. இந்த பாசம் எப்படின்னா, அறிவித்தாலும் அறிய முடியாதது பாசம். அதுக்கு அறிவே கிடையாது. நம்ம எவ்வளவுதான் போயி அந்த பாசத்துக்கு சொன்னாலும் புரிஞ்சுக்கக்கூடிய அறிவு கிடையாது. அப்ப அறிவ வச்சு நம்ம இந்த 3 பொருள்களையும் நாம வந்து பிரிக்கலாம். அறிவிக்காமலே அறிவது பதி, அறிவித்தால் அறிவது பசு, அறிவித்தாலும் அறியாதது பாசம் அப்படின்னு சொல்லி இந்த 3 இருக்கு. இப்ப எதுக்காக இந்த 3 இருக்கு? எதுக்கு இத பத்தி சைவ சித்தாந்தம் சொல்லுது அப்படின்னா, இந்த பசுக்களுக்கு வந்து கொஞ்சமா அறிவு இருக்கனால, அது போயி பாசத்தோட இணைந்துட்டு கஷ்டப்படுது. பாசம் அப்படிங்கிறது ஒரு மலம். அது வந்து ஒரு இருள் நிறைந்த ஒரு உலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பசுக்கள் அந்த இருளுக்குள்ள போயி சிக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அப்ப அந்த பசுக்கள அந்த பாசத்துல இருந்து மீட்டெடுத்து அறிவுள்ள இந்த பதி கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். அதுதான் வந்து இறைவனுடைய எண்ணம். ஏன்னா இந்த பசுக்களுக்கு வந்து அறிவு இருக்கு. அறிவுள்ள பொருள், அறிவுள்ள இந்த பதியோட தான் வந்து சேரணும். அத விட்டுட்டு அறிவில்லாத அந்த பாசத்தோட போய் சேருதே அப்படிங்கிற ஒரு கவலையினால, இந்த பதி வந்து இந்த பசுக்கள தன்ட்ட கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு. இப்ப இந்த பதி, பசு, பாசம் 3மே வந்து நம்மளால பார்க்க முடியாதது. உயிர நம்மளால பார்க்க முடியாது. அது வந்து உணரதான் முடியும். நான் உயிரோட இருக்கேன்னு என்னால உணரதான் முடியுமே தவிர, இதான் என் உயிரு, என்கிட்ட இருக்குன்னு நம்மளால காட்ட முடியாது. அதே மாதிரி தான் பதியையும் நம்மளால காட்டி புரிய வைக்க முடியாது. பசுவையும் புரிய வைக்க முடியாது. பாசத்தையும் புரிய வைக்க முடியாது. இந்த அமைப்புல தான் வந்து நம்மளுடைய பிரபஞ்சம் இருக்கு. இத பத்தி படிக்கிறது தான் சைவ சித்தாந்தம். இப்ப இந்த இறைவன் எப்படி இந்த பதிய பசுக்களை கொண்டு வந்து தான் கிட்ட சேர்க்க போறாரு? எப்படி பாசத்துல இருந்து பதிய பசுக்களை விடுவிக்க போறாரு? அப்படிங்கிறத நமக்கு விளக்கி சொல்றதுதான் வந்து திருமந்திரம். அந்த திருமந்திரத்துல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா, ஆகம சிறப்பு, வேத சிறப்பு, குரு பாரம்பரியம் இதெல்லாம் பார்த்தோம். இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, சைவ சித்தாந்தத்துல இப்படிதான் இருக்கு. இதுதான் உண்மை. இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது இல்லையா? அதுக்காக அவர் வந்து மொதயே ஆகமத்துல என்ன இருக்கு, வேதத்துல என்ன இருக்கு, இந்த முப்பொருள் தான் உண்மை அப்படிங்கிறதுக்கு எல்லாமே அவரு நெறைய விளக்கம் சொல்ற மாதிரி முதலாம் தந்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இதெல்லாத்தையும் பத்தி சொல்லி இருந்தாரு. அதுதான் அந்த கடவுள் வாழ்த்து அதெல்லாமே நம்ம மொதையே பார்த்துட்டோம். ஆகம சிறப்பு, குரு பாரம்பரியம், அவை அடக்கம் இது எல்லாமே நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் முதலாம் தந்திரம் அதுல என்ன சொல்லி இருந்தாருன்னா, இப்ப இந்த பதி இருக்காரு. பசுக்கள் வந்து பாசத்துல இருந்து நீங்கி இந்த பதிய வந்து சேரணும் அப்படின்னா, இந்த பசுக்களுக்கு வந்து நாம ஒரு உடல் குடுத்தாதான் அது வந்து இயங்க ஆரம்பிக்கும். அது இயங்குனாதான் பாசத்துல இருந்து தானாவே விடுபட்டு வெளியே வரும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் வந்து அந்த ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் உடல் குடுக்கிறார். அவர் எப்படி உடல் குடுக்கிறார்னா, அந்த ஆன்மாக்களினுடைய தன்மைய பொறுத்து. வந்து ஒரு செடி கொடிகளோட உடல குடுக்குறாரு. அப்புறம் புழுக்களுடைய உடல் குடுக்குறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான உடல்களா குடுத்து குடுத்து அதனுடைய அறிவ வந்து கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்தி, அப்புறம் அதுக்கு நல்ல அறிவு கிடைக்கும்போது மனித உடல் குடுத்து, மனிதனுக்கு மனம் குடுத்து, மனம் மூலமா இறைவனை சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த அந்த பசுக்கள் வந்து புரிஞ்சுக்குது.
பாசம் வேற, பதி வேற. நமக்கு வந்து அறிவு இருக்கு. நம்ம அப்ப பதியோட தான் போய் சேரணும் அப்படின்னு இந்த பசுக்கள் உணர்ந்து பதிகிட்ட போய் அடையுது. இதுக்காக அந்த ஒவ்வொரு பசுக்களுக்கும் வந்து உடல் கொடுக்கப்படுது. அப்ப இந்த உடல் எப்படி கொடுக்கப்படுது? எல்லாருக்கும் ஏன் ஒரே விதமான உடல் குடுக்காம, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உடல் கொடுக்கப்படுது? இது நம்மளுடைய அடுத்த கேள்வியா வரும். அதற்கான பதில் வந்து வினைகள பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் உடல் குடுக்கப்படுது. வினைகள்னா என்னன்னா, நம்ம இப்போ ஒரு மரமா இருக்கும்போது, நம்ம என்னலாம் செஞ்சோம் அப்படிங்கிறது நம்மளுடைய கர்ம பதிவுகளா பதிவிடப்படுது. அது நல்வினையா, தீவினையா, அந்த வினைகளுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த பிறவி கொடுக்கப்படுது. அப்புறம் அதுல இருந்து அடுத்த பிறவி இப்படியுமா ஒவ்வொரு பிறவிகளா நமக்கு வந்து குடுக்கப்படுது. வினைகள் தான் இதுக்கு காரணம். இது பார்த்தோம். அப்ப வினைகள் தான் காரணம்னா, ஆ அந்த வினைகள எதுக்கு கணக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, இப்ப நல்வினை செய்துகிட்டே இருந்தோம்னா, அந்த நல்வினைக்கு ஏற்ற மாதிரியான உடல் கிடைக்கும். தீவினையே செய்துட்டு இருந்தோம்னா, அதுக்கு ஏற்ற மாதிரியான உடல் கிடைக்கும். நல்வினையும் செய்யல, தீவினையும் செய்யல அப்படின்னா, நம்மளோட லைஃப் வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி. அப்ப நமக்கு வந்து எந்த உணர்வும் இல்லாம நம்ம வந்து இறைவன மட்டும் சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டோம். அப்போ வந்து நமக்கு இந்த இரவாத நிலை, மீண்டும் பிறவாத நிலை நமக்கு வழங்கப்படும். அப்பதான் நம்ம வந்து இந்த பசுக்கள் வந்து பதியோட போய் சேருது. அப்ப நம்மளுடைய வினைகள் வந்து 0 ஆக்கணும். ஒரு வினையும் இல்லாத நிலைக்கு கொண்டு வரணும். அதுக்காக தான் இந்த உடல் வந்து கொடுக்கப்படுது. அப்ப இந்த வினைகள் வந்து முழுவதுமாக குறைக்கப்படணும். நல்வினைனாலும் சரி, தீவினைனாலும் சரி குறைக்கப்படணும். ஏன் நல்வினை செய்றது நல்லது தானே நெனைப்போம். நல்வினை செய்ய செய்ய என்ன ஆகும்னா, நம்மளுடைய புண்ணிய கணக்கு கூடிக்கிட்டே இருக்கும். அப்ப அத அனுபவிக்கிறதுக்காக நமக்கு திரும்பவும் ஒரு நல்ல வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை கொடுக்கப்படும். திரும்ப நம்ம வினைகள் செய்வோம். அதுவும் நல்வினையாவே செய்தா திரும்பியும் அத அனுபவிக்க பிறக்கணும். அப்ப வினைகள் செய்ய செய்ய நாம அத அனுபவிச்சே ஆகணும். பிறந்துகிட்டே இருக்கணும். அப்ப வினைகளே செய்யாம இருந்தாதான் நமக்கு வந்து அந்த பிறவி முடியும். அது எப்படி வினைகளே செய்யாம இருக்க முடியும்? நம்ம இப்ப சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, அத ஏதாவது நல்ல காரியத்துக்கு குடுத்துறணும். அது நல்வினை தானே அப்படின்னா, அத குடுத்துட்டு, அத நான் தான் குடுத்தேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லக்கூடாது. நான் குடுக்குறேன் அப்படின்னா, அது என்னுடைய வினையில வந்து சேரும். நம்ம குடுத்துட்டு, அ நான் குடுத்தேங்கிறத காமிச்சுக்காம, இறைவன் குடுத்தார். எல்லாமே அவன் செயல் அப்படிங்கிறத மாதிரி நம்ம வந்து நம்மள அப்படியே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா, அந்த வினைகள் வந்து நம்ம மேல எழுதப்படாது. அப்ப வேகமாவே நம்மளுடைய வினைகள நாம வந்து 0 ஆக்கிடலாம். இதுதான் அந்த கான்செப்ட். அப்ப 1ஆம் தந்திரத்துல இந்த வினைகள நாம குறைக்கிறதுக்கு என்ன பண்றது? அததான் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப என்னலாம் செய்யக்கூடாது? இதெல்லாம் செய்தா நமக்கு வந்து தீவினையில அது சேர்ந்துகிட்டே போகும். எதையெல்லாம் செய்தா அது நமக்கு தீவினையில இருந்து நம்மள குறைக்கும். இந்த இததான் வந்து 1ஆம் தந்திரத்துல சொல்லியிருந்தாரு. வந்து நிலையாமைய நமக்கு புரிய வைத்தாரு. 4 நிலையாமை சொல்லியிருந்தாரு. யாக்கை, இந்த உடல் வந்து நிலையில்லாத உடல். இந்த உடல் மேல பற்று வச்சுட்டு, இந்த உடலுக்காக நீ திரும்ப திரும்ப வினைகள் செய்ய வேண்டாம். உடல் என்னைக்கு இருந்தாலும் அழிந்து போயிடும் அப்படின்னு உடல பத்தி சொல்லியிருந்தாரு. 2வது செல்வம் நிலையாமை. நம்ம எல்லாருமே இந்த செல்வம் சேர்க்கிறதுக்காக தான் பல வினைகள் செய்துட்டு இருக்கோம். அந்த செல்வம் என்னைக்குமே நிலைக்காது. அதனால செல்வத்துக்காக நீ வினைகள் செய்ய வேண்டாம். இளமை நிலையாமை. இந்த இளமை அப்படிங்கிறது நம்மளுடைய அழகு, இந்த ஆரோக்கியம், இந்த இந்த விறுவிறுப்பு இதத்தான் நாம இளமையா நினைக்கிறோம். இதுவும் வந்து நிலையானது கிடையாது. அதனால இளமையா இருக்கும்போதே நான் இத அனுபவிச்சுக்கிறேன், அத அனுபவிச்சுக்கிறேன்னு ஏகப்பட்ட வினைகள் செய்ய வேண்டாம். இந்த இளமை வந்து நிலையானது கிடையாது. அடுத்து உயிர் நிலையாமை. என்னைக்கு இருந்தாலும் இந்த உயிர் வந்து உடல விட்டு போயிரும். உயிரும் நிலையானது கிடையாது அப்படின்னு 4 நிலையாமை புரிய வைக்கிறார். இது புரிஞ்சுட்டாலே நம்ம செய்யக்கூடிய வினைகள வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சுருவோம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து எது எல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. கொல்லாமை, எந்த ஒரு உயிரையும் வந்து துன்புறுத்தக் கூடாது. அப்போ நம்மள நாமே கஷ்டப்படுத்தக் கூடாது. இன்னைக்கு திருமந்திரம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக, நமக்கு வந்து ஒரு நான்வெஜ் சாப்பிடுற எண்ணம் இருந்தா கூட, பல்ல கடிச்சிட்டு இன்னையில இருந்து நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு நம்மள நாமே வருத்திக்க கூடாது.
கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த எந்த உயிரினங்களையும் கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற புரிதல் நமக்கு வரணும். கொல்லாமை, அடுத்து புலால் மறுத்தல். மற்ற உயிரினங்கள சாப்பிட்டு தான் நாம உயிர் வாழணுங்கிற அவசியமே கிடையாது. அதனால அந்த உணவுகள் வேண்டாம். பிறர் மனை நயவாமை. ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது நம்ம தமிழர்கள் பல விதத்துல சொல்லியிருக்காங்க. பிறர் மனை நயவாமை. அடுத்து மகளிர் இழிவு. இதுவும் நம்ம நல்லா டீப்பா பார்த்திருந்தோம். மகளிர் இழிவு அப்படிங்கிறது ஒரு ஆணா இருந்தா இந்த உலக வாழ்க்கை மேல விருப்பப்பட்டுட்டு ஒரு ஆண் பெண் மேல மோகம் கொள்வதோ, பெண் ஆண் மேல மோகம் கொள்வதோ இது இரண்டுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் நல்குரவு. வறுமை வந்து நல்லதுக்கு தான். நமக்கு ஒரு வறுமை வருது, ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அது நல்லதுக்கு தான். நம்ம அனுபவிக்க வேண்டிய தீவினை முழுவதும் அந்த வறுமையில கழியுது அப்படின்னா அடுத்து நமக்கு வந்து முக்தி தான் கிடைக்க போகுது. அதனால அந்த வறுமைய சந்தோஷமா ஏத்துக்கணும். அது சொல்லியிருந்தாரு. அப்புறம் அக்னி காரியம். இது வரைக்கும் நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத சொல்லியிருந்தாரு. அடுத்து எல்லாமே எது எல்லாம் நாம பயிற்சி பண்ணணும். இதெல்லாம் பயிற்சி பண்ணா நமக்கு தீவினை வந்து சேராது. வினைகள் குறையறதுக்கு இதெல்லாமே பயிற்சி. அக்னி காரியம். இந்த உடலை வந்து நம்ம எப்படி பயிற்சி பண்ணி ஆரோக்கியமா வைக்கிறது. அந்தணர் ஒழுக்கம். அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்தணர்களா இருக்கிறவங்க அவங்க எப்படி இருக்கணும். அப்பதான் அவங்களுடைய வினைகளும் வந்து கழியும். அது எல்லாமே சொல்லியிருந்தாரு. ராசத்தோடம். ஒரு நாட்டினுடைய ராஜா எப்படி இருக்கணும். வானச்சிறப்பு. மழை பொழியணும்னா நம்ம எப்படி ஒழுங்கா இருக்கணும். தான சிறப்பு. தானம் பண்றதுனால என்ன. அறம் செய்வான் திறம். அறம் செய்பவங்களுக்கு என்ன நன்மை. அறம் செய்யான் திறன். அறம் செய்யலைன்னா எப்படி இருக்கும். அன்புடைமை. எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கிறது. அன்பு செய்வாரை அறிவன் சிவன். அன்பு செய்யறவங்களுக்கு இறைவன் எப்படி காட்சி தருகிறார். கல்வி. கல்விங்கிறது நம்ம இறைவனை அடையிறதுக்கான கல்வியா மட்டுமே இருக்கிறது தான் சிறந்த கல்வி. கேள்வி கேட்டு அமைதல். எப்பயுமே நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கணும். நான் எதுக்காக இப்ப வந்தேன், எதுக்காக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன், இந்த கேள்வி எப்பயுமே இருக்கணும். கல்லாமை. க ஒரு கல்வி கற்கலைன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் வரும். நடுவு நிலைமை. எப்பயுமே எது மேலயும் அதிக பற்று வைக்கிறதும் பற்றே இல்லாம இருக்கிறதும் இல்லாம ஒரு நடுவு நிலைமையில இருக்கணும். கல்லுண்ணாமை. நமக்கு அறிவை மயக்கக்கூடிய எந்த ஒரு பழக்கமும் இல்லாம இருக்கணும். சோ இது எல்லாமே முதலாம் தந்திரத்துல சொல்லியிருந்தாரு. இது எல்லாமே எதுக்காகனா நம்மளுடைய வினைகளை நாம எப்படி குறைச்சுக்கிறது. வினைகள் குறைய குறையதான் நமக்கு வந்து அந்த இறைவனை நோக்கி போகக்கூடிய அந்த நிலை வந்து கிடைக்கும். அதுக்காக முதலாம் தந்திரம் முழுவதுமே இந்த வினைகளை குறைப்பதற்கான பயிற்சிகளா சொல்லியிருந்தாரு. அடுத்து இரண்டாம் தந்திரம் ஆரம்பிச்சோம். இப்ப இந்த வினைகளுக்கு ஏற்பதான் நமக்கு வந்து உடல் கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்துட்டோம். அப்ப இந்த உடலை குடுக்கறதுக்கு முன்னாடி இந்த உடலை நம்ம எங்க வைக்கிறது. இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு பொம்மை செய்ய போறோம்னா செஞ்ச பொம்மைய நம்ம அடுத்து எங்க வைக்க போறோம். அது முக்கியம் இல்லையா. அப்ப நம்ம ஒரு ஷோகேஸ்ல வைக்க போறோம்னா அந்த ஷோகேஸ நாம ரெடி பண்ணுவோம். அப்பதான் நம்ம பொம்மை செஞ்சு அந்த இடத்துல வைக்க முடியும். அப்ப அதே மாதிரிதான் இறைவன் வந்து ஒரு ஒரு பசுக்கள் அதுக்கு வந்து பாசத்துல இருந்து நீங்கி பதிய சேரணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு உடலை கொடுத்தாதான் சரியா வரும்னு உணர்ந்து உடல் கொடுக்க தயாராகிறாரு. அப்ப இந்த உடலை வந்து எது மேல வச்சு இயக்குறது அப்படின்னு முடிவு பண்ணும்போது இந்த உடலை இயக்குறதுக்காக உலகமாகிய இந்த பஞ்சபூதத்தை தயார் பண்ணாதான் இந்த உடல் அதுல இருக்கும் அப்படின்னு பஞ்சபூதங்கள் அதை தயார் பண்ணி அதுல நம்ம உடலை வந்து இயக்க போறாரு. அப்ப இந்த உடலும் இந்த பஞ்சபூதம் இந்த உடலை தான் நாம வந்து பிண்டம் அப்படின்னு சொல்றோம்னா இந்த உடல் போய் இருக்கிறதுக்காக ஒண்ணு தயாரிக்கிறாரு. அதுதான் வந்து அண்டம். அப்ப இந்த இந்த பிண்டத்துக்காக தான் அண்டம். அந்த அண்டமே இந்த பிண்டத்துக்காக தான். அப்ப இந்த அண்டம் எப்படி தயாரிக்கிறாருன்னா இந்த பிண்டத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. இந்த பிண்டம் விரிஞ்சா அதுதான் அண்டம். அண்டம் சுருங்குனா அதுதான் பிண்டம். இந்த பிண்டத்துக்குள்ள என்னெல்லாம் வைக்க போறாரோ அத ஃபுல்லா அண்டத்திலையும் வச்சு அண்டத்தையும் தயாரிக்கிறாரு, பிண்டத்தையும் தயாரிக்கிறாரு.
அந்த இரண்டையும் எப்படி இந்த உடலோட இணையுது அப்படிங்கிறத பத்தி சொல்றதுதான் இரண்டாம் தந்திரம். அகத்தியம் அப்படிங்கிறதுல 2 கதைகள், அகத்தியர் பற்றிய நமக்கு தெரிஞ்ச 2 கதைகள் சொல்லி, அது அது வந்து அண்டத்துல நடக்கிற மாதிரி சொன்னாலும், அது இந்த பிண்டத்தோட எப்படி வந்து ஒற்று போகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அடுத்து பதிவழியில் வீரட்டம் 8 சிவபெருமானுக்கே உரிய 8 வீர கதைகள் பற்றி சொல்லியிருந்தாரு. அது எல்லாமே இந்த உடலுக்குள்ள நடக்கக்கூடிய கதைகளா அதையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தாரு. லிங்க புராணம் அதே மாதிரி லிங்கம் தொடர்புடைய கதைகள். தக்கன் வேள்வி, தட்சன் வேள்வி நடத்தும் போது ஏற்பட்ட விளைவுகள், அது எப்படி நம்ம உடலோட பொருந்துது அதுவும் சொல்லியிருந்தாரு. அப்புறம் பிரளயம். எப்பயுமே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம்னா, ஆரம்பத்துல இருந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் பிரளயத்த சொல்றாரு. பிரளயம் அப்படின்னா, நம்ம பார்க்குற எல்லாமே ஒரு கரும்புள்ளில போயி ஒடுங்கிருச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் பிரளயம் அப்படின்னு சொல்லி பிரளயத்த பத்தி பேசியிருந்தாரு. அடுத்து அந்த பிரளயம் முடிஞ்சிருச்சு. பிரளயம் வந்து பல 100 காலங்கள் ஆயிருச்சு அப்படின்னா, அடுத்து திரும்ப அந்த ஒரு சின்ன கரும்புள்ளியில இருந்து அடுத்த விஷயங்கள் ஆரம்பமாகுறதுக்கு முதல் காரணமா இருக்கிறது சக்கரப்பேரு. அந்த திருமால், பிரம்மா அவங்களுடைய கதைகள கொண்டு வந்து அந்த பிரளயத்துல இருந்து சக்கரப்பேரு, சக்கரத்த திருமால் வாங்கி அவருடைய தொழிலுக்கு தயாராகுற அந்த கதை சொல்லியிருந்தாரு. அடுத்து எலும்பும் கபாலமும். இப்ப பிரளயம் முடிஞ்சிருச்சு. இனி அடுத்து புதுசா ஒண்ணு ஆரம்பிக்க போகுது அப்படின்னா, அவர் என்ன பண்ணுவாரு? இப்ப இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்களுக்கு புதுசா உடல் தயாரிப்பாரான்னா கிடையாது. போன பிறவியில இந்த ஆன்மாக்கள் என்னெல்லாம் அனுபவிச்சாங்க, அந்த வினைகள் எல்லாம் பழையபடி கொண்டு வந்து, அதனுடைய தொடர்ச்சியா தான் பிரளயம் முடிந்ததுக்கு அப்புறமாவும் அந்த ஆன்மாக்களுக்கான அ வாழ்க்கை வந்து தொடரும் அப்படிங்கிறத சொல்லும் விதமா, எலும்பும் கபாலமும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாரு. அடுத்து அடிமுடி தேடல். இது பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் உண்டான அந்த ஒரு சின்ன சண்டை, அந்த கதைய சொல்லி, அது மூலமா இப்ப பிரம்மா, திருமால் இருவரும் வந்து தயாராயிட்டாங்க. பிரளயம் முடிந்து அடுத்த வேலைக்கு அவங்க 2 பேரும் தயாராயிட்டாங்க. அடுத்து நம்ம பார்த்தது சர்வ சிருஷ்டி. பிரளயத்துக்கு அப்புறம் இப்பதான் மொத எப்படி எல்லாமே தோன்றி வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அது வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாரு? பதி அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. பசு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட உயிர்கள் இருக்கு. அடுத்து பாசம் அப்படின்னு சொல்லி அறிவற்ற பொருட்களும் இருக்கு. இப்ப இந்த இந்த பசுக்களை தான் நாம எடுத்து இந்த பசுக்களுக்காக தான் இப்போ வந்து நாம உலகமும் உடலும் தயார் பண்ண போறோம். அததான் அவர் சர்வ சிருஷ்டியில சொல்றாரு. இப்ப பதி அப்படிங்கிறவரு மிகப்பெரிய ஒரு உயரத்துல இருக்காரு. இந்த பசுவும் பாசமும் ரொம்ப கீழே ஒரு இடத்துல வந்து இருக்கு. அப்ப அவருதான் வந்து கீழே இறங்கி இங்க வரணும். இப்ப மற்ற நிறைய கருத்துக்கள் இந்த துவைதம், வைஷ்ணவம் அவங்கெல்லாம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இறைவன் தான் வந்து உயிர்களை படைத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சைவம் வந்து அத முழுவதுமா மறுக்குது. ஏன்னா இறைவனுக்கு வந்து வேற வேலை கிடையாதா? அவர் எதுக்கு உயிரை படைக்கணும்? திரும்ப அந்த உயிருக்கு வினைகளை சேர்க்கணும். திரும்ப அதை எதுக்கு விடுவிக்கணும்? அப்படி கிடையாது. இறைவன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை படைக்கவும் அவருக்கு வந்து எண்ணம் கிடையாது. அறிவு பொருளை படைச்சு அப்புறம் அறிவற்ற பொருளை படைச்சு அது 2ஐயும் இணைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. அதனால திருமூலருடைய இந்த திருமந்திரம் சொல்வது என்னன்னா, இறைவன் வந்து உயிரை படைக்கவில்லை. அந்த உயிர்களுக்கு தேவையான உடலை மட்டும்தான் இறைவன் வந்து படைக்கிறாரு. இதுக்கு உதாரணம் வந்து சைவம் என்ன சொல்லும்னா, ஒரு குயவன் மண் பானை செய்யக்கூடிய ஒருவன் இருக்கிறான்னா, அவன் தான் வந்து இறைவன். அவன் தான் பதி. அவன் வந்து மண்ணை எடுத்து அதுல வந்து சில கலவைகளை கலந்து அந்த மண்பானை செய்யக்கூடிய அந்த சக்கரம் மேல வச்சு பானையை தான் வந்து அவன் செய்வான். இப்ப இந்த பானையை யார் செஞ்சா, பானை யார் செஞ்சான்னு நம்ம கேட்டா அந்த குயவன் தான் செஞ்சான்னு சொல்லுவான்.
ஆனா அந்த குயவன் செய்த அந்த பானைக்கு வேண்டிய அந்த பொருள் மண் இது எல்லாமே வந்து அவனுடையது கிடையாது. இங்க இருந்ததை எடுத்து அவன் தயாரிச்சு ஒரு பானையா நமக்கு கொடுத்தான். அதே மாதிரிதான் இறைவனாகிய அந்த பதி வந்து உயிர்களை படைக்கவில்லை. உயிர்கள் இங்க இருந்தது. அந்த பாச மலமும் இருந்தது. இந்த உயிரையும் அந்த பாசத்தையும் கூட்டி ஒரு உடலா செஞ்சு அதுக்குள்ள இந்த உயிரை வச்சு நமக்கு கொடுத்தான். அவ்வளவுதானே தவிர இறைவனுக்கும் அந்த உயிருக்கும் வந்து படைக்கவில்லை. இறைவன் உயிரை படைக்கவில்லை. உயிருக்காக இறைவன் உடலை தான் படைத்தான். இது வந்து அடிப்படையான கருத்து சைவ சித்தாந்தம் சொல்றது. அத வந்து நாம புரிஞ்சுக்கணும். அப்ப சர்வ சிருஷ்டியில என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த உயிர்களுக்கு தேவையான உடலும் அந்த உடல் வாழ்வதற்கு தேவையான உலகமும் தான் வந்து படைக்கப்படுது. அததான் சர்வ சிருஷ்டியில சொல்லியிருக்காங்க. அதுல இப்ப அந்த பராபரன் மேல இருக்கக்கூடிய இறைவன் இந்த கீழே இருக்கக்கூடிய பசுக்களுக்காக அவர் வந்து இறங்கி வர்றாரு. காரணம் என்னன்னா அவருக்குள்ள இருக்கக்கூடிய இச்சை, ஆசை. இந்த அறிவுள்ள இந்த பசுக்கள் வந்து அறிவற்ற அந்த மலத்தோட போய் சேர்ந்து கஷ்டப்படுதே, அதை நம்ம கிட்ட கொண்டு வந்துருவோங்கிற ஆசையினால அவர் வந்து இறங்கி வர்றார். இறங்கி வந்த ஒரே பதிதான் வந்து இரண்டா வந்து பிரிகிறாரு. அத வந்து நம்ம நாதம் விந்து அப்படின்னு சொல்றோம். அது வந்து நாதம் அப்படிங்கிறது ஒரு ஆண் தன்மை கொண்ட சிவன் சக்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது வந்து பெண் தன்மை கொண்ட ஒரு சக்தி விந்து அப்படிங்கிறது. இது இரண்டுமா தான் அவர் வந்து இறங்கி வர்றாரு. இப்ப அவர் இறங்கி வந்தும் அவரால வந்து உயிர்களை மீட்டெடுக்க முடியல. அப்ப அவர் இன்னமும் இறங்கி வராரு. இதுல நம்ம என்ன சந்தேகம் கேட்போம்னா, அவ்வளோ பெரிய இறைவன் ஏன் பசுக்களுக்கு வந்து இத்தனை பிறவி கொடுத்தா அந்த பாசத்துல இருந்து நீக்கணும், ஒரே பிறவில டக்குன்னு ஏன் நீக்க கூடாது அப்படிங்கிறது நமக்கு தோணும். காரணம் என்னன்னா, இப்ப நமக்கு வந்து வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய டிரான்ஸ்பார்மர் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து நல்ல ஹை வோல்டேஜ் வரும். அதை அப்படியே நம்ம வீட்டுக்குள்ள கொடுத்தோம்னா எல்லாமே வந்து ஃபியூஸ் ஆயிடும். அப்ப அது நம்ம வீட்ல இருக்கக்கூடிய டிவிக்கு, ஃப்ரிட்ஜுக்கு என்ன தேவையோ அந்த வோல்டேஜ குறைச்சு குடுத்தாதான் இது வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரிதான் பதி அப்படிங்கிறவன் வந்து மிகப்பெரிய ஆற்றலை உடையவன். அவனுடைய ஆற்றலை வந்து இந்த பசுக்களாய சின்ன ஆற்றலை வந்து செலுத்தினோம்னா அதால தாங்கவே முடியாது. அதனால இந்த பசுக்களுக்கு எந்த அளவு ஆற்றல் தேவையோ அந்த அளவுக்கு அவனுடைய ஆற்றலை வந்து குறைத்து 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 இறங்கி வர்றாரு. அப்ப ஒரு ஸ்டெப் இப்ப இறங்கிட்டாரு. வந்து சிவனும் சக்தியுமா இரண்டா பிரிஞ்சுட்டாங்க. பிரிந்த பிறகும் வந்து அந்த பசுக்களுக்கு அவரால அவருடைய ஆற்றலை செலுத்த முடியல. அப்ப என்ன பண்றாரு, அந்த பாசத்தையே எடுத்து தன்னோட சக்தியில ஒரு பங்கு சேர்க்கிறாரு. பாசமும் இந்த ப பதியினுடைய ஒரு ஆற்றலும் சேருது. இதத்தான் வந்து நம்ம அசுத்த மாயை, சுத்த மாயைன்னு சொல்றோம். அந்த இறைவன் கிட்ட இருந்து வந்த சிவனும் சக்தியும் வந்து சுத்த மாயை. அதுல எந்த கலப்படமும் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் தோன்றக்கூடியது வந்து இந்த அசுத்த மாயையில இருந்து மலங்கள் சேர்ந்துருச்சு. அப்ப அசுத்த மாயை சேர்ந்ததுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த 5 ஆற்றலுக்கு பேர் என்னன்னா சுத்த வித்தை, சாதாக்கியம், ஈசத்துவம், அந்த நாதம் விந்து. இது 2ம் தானே சேர்ந்துச்சு இல்லையா? ஆக மொத்தம் இந்த 5ம் சேர்ந்துதான் அடுத்த ஒரு நிலையா வந்து கீழே வருது. இது அசுத்த மாயா தத்துவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5ம் வருது. இது எல்லாமே வந்து நம்ம ஏதோ ஒருத்தரோட பேர் மாதிரி இருக்கும். ஈசத்துவம், சுத்த வித்தை, இது எல்லாமே ஒரு ஆற்றல் தான். மிகப்பெரிய பதி எப்படி ஒரு ஆற்றலா பிரியுது, அந்த ஆற்றல் தான் திரும்பவும் இந்த 5 விதமான ஆற்றல்களா பிரியுது. இப்ப இந்த 5ல இருந்து பஞ்சபூதங்கள் வந்து தோன்றுது. பஞ்சபூதங்கள்னா நம்ம கண்ணால பாக்குற இந்த காற்று, நிலம், நீர் இதுதான். ஆனா அது வந்து ஸ்தூலமா ஒரு ஆற்றலா மட்டுமே இருக்கு. நெருப்போட ஆற்றல்னா அது சூடா இருக்கும். அப்போ வந்து ஒரு ஒரு சூடான தன்மை மட்டும் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த இடத்துல நெருப்பு இருக்கு. ஆனா அது நம்ம தீயா பார்க்க முடியாது. அந்த மாதிரி. நீர் இருக்கு. அது வந்து குளிர்ச்சியா மட்டுமே உணர முடியும். அந்த இடத்துல நீர் இருக்காது. இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு சூக்கும வடிவமா
இந்த சாதாக்கியத்துல இருந்து அடுத்து வந்து ஒரு 5 ஆற்றல்கள் தோன்றுது. இது வந்து சூக்கும வடிவுல இருக்கனால இதற்கும் வந்து அந்த சக்திகளோட பெயரா தான் நாம வந்து சொல்றோம். பிரம்மா, திருமால், உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன். இவங்க தான் அந்த பஞ்சபூதத்தை இயக்கக்கூடிய அந்த சக்திகளா இவங்க தான் வந்து அடுத்து தோன்றுறாங்க. இப்பவும் அந்த பசுக்களை வந்து இந்த இந்த சக்திகளால காப்பாத்த முடியல. அப்ப இன்னமும் இறங்கி வரும்போது இன்னும் கொஞ்சம் மலம் வந்து சேர்க்கப்படுது. இன்னமும் அசுத்த மாயை வந்து கலக்கும்போது அதுல இருந்து கிடைக்கக்கூடியதுக்கு பெயர் தான் வந்து பிரகிருதி மாயை. பிரகிருதினா இந்த உடல், இந்த உலகம், இததான் நாம வந்து பிரகிருதி அப்படின்னு சொல்றோம். அது வந்து கிடைக்குது. அதுலயும் என்ன வருது அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் தான் வந்து உண்டாகுது. அது நம்ம போன வகுப்புல பார்த்தோம். இந்த பஞ்சபூதங்களுடைய அந்த ஒவ்வொரு பூதங்களுக்குமான உணர்வு. இப்போ ஒரு இடத்துல ஆகாய பூதம் இருக்கு அப்படிங்கறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நம்மளுடைய கேட்கும் திறனால. இப்ப எப்படி நான் பேசுறது இங்க இருக்கிற எல்லாருக்கும் கேட்கும்னா இந்த வெற்றிடத்துல அந்த ஃப்ரீக்வன்சி அந்த வேவ்ஸ் டிராவல் ஆகி போகும்போது அது நம்மளுடைய காதுல வந்து கேக்குது. அப்ப கேட்டல் அப்படிங்கிற அறிவு எங்க தோன்றுதுன்னா ஒரு இடத்துல வெற்றிடம் பஞ்சபூதத்துல ஆகாயம் தோன்றி இருக்குன்னா அதுல இருந்து கேட்டல் ஆகிய ஒரு உணர்வு வந்து தோன்றுது. அப்புறம் அதுல வந்து காற்று தோன்றுது அப்படின்னா இந்த இடத்துல காற்று இருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி உணரலாம்னா நம்மளுடைய தோல் மூலமா உணர்றோம். காத்து அடிக்குது, காத்தே இல்லை அப்படிங்கிறது. அப்ப ஒரு இடத்துல காற்று பூதம் வருதுன்னா அந்த இடத்துல தொடு உணர்வும் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஒரு இடத்துல நெருப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா கண்ணால பாக்குறோம். அந்த இடத்துல ஒரு இடம் நல்லா ரெட் கலர்ல மாறுது அப்படின்னா அது நல்லா ஹீட் ஆயிடுச்சு போல அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப பார்த்தல் ஆகிய அறிவு ஒரு இடத்துல வருதுன்னா அங்க நெருப்பு பூதம் வருது. அடுத்து நீரை வந்து நம்ம சுவைத்து நம்மளால உணர முடியும். நீருக்கான அறிவு வந்து சுவைத்தலாகிய அறிவு, நிலத்துக்கான அறிவு நுகர்தலாகிய அறிவு. ஆக மொத்தம் இந்த 5 சூக்கும உணர்வுகள் தான் வந்து வருது. அது எப்படி சூக்குமத்துல இருந்து அடுத்து வந்து தோன்றும் அப்படின்னும் நமக்கு வந்து அது புரியாது. நம்ம இவ்வளவு நாள் நம்ம என்ன பார்த்தோம்னா கண்ணு இருக்கிறனால நம்ம பாக்குறோம், காது இருக்கிறனாலதான் நமக்கு கேக்குறோம் அப்படின்னே நினைச்சிட்டு இருப்போம். ஆனா உண்மை அது கிடையாது. ஒரு இடத்துல வந்து பார்க்கக்கூடிய அறிவு கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல கண்ணு வந்து தோன்றுது. இதுதான் வந்து அடிப்படையான விஷயம். இதை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இப்ப எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வேப்ப மரம் இருக்கு, ஒரு கொடிக்கா மரம் இருக்கு அப்படின்னா அந்த மரத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்னா இந்த மரத்துக்கு கீழே வேப்பம் கொட்டை இருந்திருக்கு, இந்த மரத்துக்கு கீழே கொடிக்கா கொட்டை இருக்குன்னு. ஆனா உண்மை என்னன்னா வேப்பம் கொட்டை உள்ள இருந்துச்சு, அதுல இருந்து வேப்ப மரம் வந்திருக்கு, அந்த கொடிக்கா கொட்டை இருந்திருக்கு, அதுல இருந்து வந்திருக்கு. அந்த அந்த வேப்பங்கொட்டை வந்து இவ்வளோண்டாதான் இருக்கும். அதுக்குள்ள என்னெல்லாம் இருந்திருக்குன்னா இப்ப அந்த மரத்தோட தண்டை பார்த்தா ஏன் அளவுக்கு இருக்கு, அவ்வளவு ஒரு தடியான தண்டு. அதுல பார்த்தோம்னா டெய்லி 1000 பூ பூக்குது. அப்ப இது எல்லாமே எங்க இருந்து வந்துச்சுன்னா அந்த இத்தனோண்டு வேப்பங்கொட்டைக்குள்ள இருந்துதான் வந்துச்சு. அது எப்படி அத்தனோண்டு வேப்பங்கொட்டைக்குள்ள இவ்வளவு இது இருந்திருக்குன்னா நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாம அது வந்து சூக்கும வடிவத்துல இருந்திருக்கு. அதுக்குள்ளதான் இது எல்லாமே இருந்திருக்கு. எப்ப பஞ்சபூதம் வந்து அதுக்கு துணை செய்யுதோ அதுக்கு தேவையான காற்று தண்ணி எல்லாம் வருதோ கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து தன்னை வெளியில ஸ்தூலமா காமிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்ப அந்த கொடிக்கா கொட்டைக்குள்ள இருந்து ஏன் வேப்ப மரம் வரல அப்படின்னா அந்த கொடிக்கா கொட்டைக்குள்ள இதுல வந்து முள் இருக்கணும், இதோட இலை இப்படி இருக்கணும், இதோட பழம் இப்படி இருக்கணும், சுவை இருக்கணும்னு எல்லாமே சூக்குமமா அந்த இத்தனோண்டு கொட்டைக்குள்ள எல்லாமே எழுதி இருக்கு. நமக்கு கண்ணுக்கு தெரியல. அப்ப அந்த சூக்குமம் தான் உருவாயிருக்கு. அடுத்த பஞ்சபூதம் அதற்கான சிச்சுவேஷனை உருவாக்கும் போது அது ஸ்தூலமா வெளிப்படுது. இப்போ ஒரு கோழி முட்டை இருக்குன்னா அந்த முட்டை வந்து வெறும் வெள்ளையும் மஞ்சளுமா தான் இருக்கும். ஆனா அது வளர்ந்து வரும்போது பார்த்தோம்னா ரெட் கலர்ல முடி வச்சுட்டு சேவலா பல கொண்டை அதோட சத்தம் எல்லாமே மாறுது. அப்ப இந்த 2 நிறத்துக்குள்ள ஏகப்பட்ட நிறங்கள் வந்து சூக்குமமா ஒளிஞ்சிருக்கு.
அதனுடைய குணங்கள் பதியப்பட்டிருக்கு. எப்போ ஒரு சூழ்நிலை வருதோ அது ஸ்தூலமா வெளிப்படுது. அதே மாதிரிதான் இறைவன் உருவாக்குனதுலயும் சூக்குமமா பல விஷயங்கள் நம்மளுடைய மனம், புத்தி எல்லாமே உருவாக்கப்படுது. அப்புறம் அந்த ஆன்மாக்கு ஏற்ற காலம் வரும்போது அது உடலாக அதுக்கு வந்து கொடுக்கப்படுது. அப்ப நம்ம சர்வ சிருஷ்டியில இதத்தான் பார்த்தோம். எப்படி வந்து சூக்கும உடல் தயாராகுது அப்படின்னு. இத யாரு செய்றா? பிரம்மா வந்து செய்றாரு. பிரம்மாவோட வேலை என்ன? எந்த உயிருக்கு எந்த இந்த சூக்கும உடலை வந்து குடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு அவர் அந்த உடலையும் அந்த சூக்கும உடலையும் அந்த உயிரையும் பொருத்தக்கூடிய அந்த வேலைய வந்து அவர் பார்ப்பாரு. அப்போ பிரம்மா வந்து பெரிய ஆள் போல அவர்தான் படைக்கிறாரு அப்படின்னா அப்படி கிடையாது. இறைவன் வந்து சொல்லி பிரம்மா வந்து படைக்கிறாரு. அப்ப இறைவன் தான் படைத்தல் தொழிலை செய்யும் பிரம்மாவை படைப்பவன் சிவன். அப்ப பிரம்மாவுக்கு மேல சிவன் இருந்து அவர் சொல்றதுபடி இறைவன் பிரம்மா வந்து படைக்கிறாரு. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இனி அடுத்து நாம பார்க்க போற தலைப்பு வந்து திதி காத்தல். அதற்கான பாடலை வந்து நாம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அப்ப காத்தல்ல அவர் எதை பத்தி சொல்ல போறாரு அப்படிங்கிறத மட்டும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். காத்தல் அப்படின்னா இப்ப பிரம்மா வந்து இந்த உடல் உயிர் ரெண்டையும் சேர்த்துட்டாரு. இந்த உடல் அப்படிங்கிறது ஒரு அறிவற்ற பொருள். இந்த உயிர் அப்படிங்கிறது அறிவுள்ள பொருள், சிற்றறிவுரியது. இது ரெண்டையும் சேர்க்கிறோம் அப்படின்னா அது எப்படி பொருந்தும்? பொருந்தாது இல்லையா? ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு சேராது. அப்ப இந்த திருமால்ங்கிற ஒரு சக்தி தான் வந்து என்ன செய்ய போகுது? அது ரெண்டும் விலகி கொள்ளாதபடிக்கு காப்பாத்த போறாரு. அதுதான் வந்து காத்தல். இப்ப இந்த காத்தலுக்கு வந்து நம்ம சும்மா நினைச்சுக்கிறோம் திருமால்னா காத்தல் தொழில் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா நம்மளுடைய தமிழும் சைவமும் வந்து வேறு வேறு கிடையாது. தமிழ்லயே வந்து சைவ சித்தாந்தத்தோட அனைத்து கருத்துக்களுமே இருக்கு. இப்ப காத்தல் அப்படிங்கிறதுக்கு நம்ம தமிழ்ல எந்த இடத்துல எல்லாம் காத்தல் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துவோம் அப்படின்னா, காத்தல் அப்படிங்கிறது ஒரு வினை தொழில். ஒரு வினையை செய்யக்கூடிய ஒரு சொல் தான் வந்து காத்தல். அது நம்ம எங்கெல்லாம் சொல்லுவோம்னா, பாதுகாத்தல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனே கோயில்ல போய் என்ன என்ன காப்பாத்து, நீதான் வந்து என்ன பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோயில இருந்து என்ன நீ பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டுறோம் இல்லையா? அப்ப காத்தல் அப்படிங்கிறது பாதுகாத்தல சொல்லுது. அப்ப திருமால் வந்து என்ன செய்யறாரு? பாதுகாத்தல் அப்படிங்கிற வேலையையும் செய்யறாரு. அப்புறம் நம்ம அரசன் சொல்லுவான். அரசன் வந்து மக்களை காப்பாத்துவான். மக்களை காப்பவன் அரசன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப அரசன் வந்து ஆளுகிறான். ஒருத்தவங்கள வந்து ம ஆளுமை திறன் கொண்டு பாத்துக்கிறான் அப்படின்னா, அந்த இடத்துலயும் நம்ம காத்தல் அப்படிங்கிற வார்த்தைய சொல்றோம். அப்ப திருமால் வந்து நமக்கு மேல ஒரு அரசனா இருந்து நம்மளை வந்து ஆளக்கூடிய அந்த தொழிலையும் செய்கிறார். அதுக்கப்புறம் எதிர்பார்க்கிறது அப்படிங்கிற அர்த்தத்துக்கும் நம்ம காத்தல் சொல்லுவோம். எவ்வளவு நேரமா நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ இப்பதான் வருவியா? அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அது வந்து நம்ம வெயிட் பண்றோம். அதுக்கும் வந்து நம்ம காத்தல் அப்படிங்கிற சொல்லதான் பயன்படுத்துவோம். அப்ப என்ன அர்த்தம்? திருமால் வந்து பொறுமையா இருக்காரு. ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருந்து நம்மள வந்து பாதுகாக்கிறாரு. அப்ப அந்த வெயிட்டிங் அப்படிங்கிற அந்த தொழிலையும் திருமால் வந்து செய்றாரு. வேற எப்ப நம்ம காத்தல்ன்னு சொல்லுவோம்னா, அந்த காப்பு கட்டுறது, கோயிலுக்காக கையில காப்பு கட்டுறேன் அப்படிங்கிற அதுவும் வந்து காத்தல் தான். நான் குறிப்பிட்ட இந்த நாள், இந்த இது செய்ற வரைக்கும் நீ என்ன காக்கணும் அப்படிங்கிறது சொல்லுவோம். அதாவது ஒ எந்த தடையும் வராம நீ என்ன பாத்துக்கணும். அப்ப அந்த தடையை நீக்குறதும் வந்து காத்தல் தான். அப்ப திருமால் வந்து அதையும் வந்து செய்றாரு. அப்புறம் நாய் வந்து வீட காக்குது. போலீஸ் வீட காக்க இந்த நாட்டை காக்குறாங்க அப்படின்னா அது ஒரு விதமான காத்தல். வேற எதுவும் நம்மள வந்து தாக்காத விதமா நம்மள வந்து பாத்துக்கிறது. அப்ப திருமால் அந்த தொழிலையும் வந்து செய்யறாங்க. அப்புறம் நம்ம இப்போ ஒரு செடி வளர்க்குறோம்னா இத இத நான் காத்துக்கிட்டே இருக்கேன். இது இத எதுவும் ஒரு நாயோ ஏதோ வந்து அதை கடிச்சிடக்கூடாது, நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னா பராமரிக்கிறது. அதுக்கு வேற எந்த ஆபத்தும் வராம அத வந்து நல்லா பராமரிச்சுக்கிறதும் காத்தல் தான். இப்ப காத்தல்ங்கிற இத்தனை வேலையையும் அவர் செய்யறதுனால
எல்லா எல்லா தமிழ்லயே வந்து இந்த இந்த இதுக்கெல்லாம் இந்த காத்தல்ங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாலே போதும். ஏன்னா இது எல்லாமே திருமால் செய்யக்கூடியது. இன்னொன்னு துணை செய்யறதையும் நம்ம காத்தல்னு தான் சொல்லுவோம். இப்ப நம்ம எங்கேயாவது போறோம்னா இந்த டார்ச் லைட்டை கொண்டு போ, இந்த நான் கூட வரலைனாலும் அது உனக்கு துணையா வந்து அது உன்னை காப்பாத்தும். ஒரு ஒரு துணையா வர்றதும் வந்து காத்தல் தான். அப்ப திருமால் அப்படிங்கிற ஒருவர் காத்தல் அப்படிங்கிற ஒரு தொழில் செய்யறாரு அப்படின்னா அதுக்குள்ளேயே அவர் வந்து இந்த உயிரையும் உடலையும் வந்து பாதுகாக்கிறாரு. இந்த உயிருக்கு இந்த உடல் துணையா இருக்கிற மாதிரி அவர் துணையா செய்கிறாரு. இந்த இந்த உடல் இந்த உயிர் அது வந்து எந்த விதத்திலையும் அழிந்து போகாதபடி பாதுகாக்கிறாரு. ஏகப்பட்ட விதத்துல அந்த காத்தல் தொழில வந்து செய்கிறாரு. இதுதான் அந்த காத்தலுக்கான பொருள். இதுல 10 பாடல்கள் வர இருக்கு. அதை நாம அடுத்த வகுப்புல இருந்து தொடர்ந்து பார்க்கலாம். இப்ப இதுல எதுவும் சந்தேகம் இல்ல இதுல எதுவும் புரியல, நம்ம பார்த்ததுல இந்த கான்செப்ட் இன்னும் சரியா புரியல அப்படி எதுவும் இருந்தா சொல்லுங்க. அடுத்த கிளாஸ்ல இருந்து நமக்கு இன்னும் நல்லா கிளியரா புரியுற மாதிரி இருக்கும். எல்லாமே கிளியர் அப்படின்னா 75வது கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரி வச்சிடலாம். ஓகே, நம்ம தான் எல்லாம் கிளியர் ஆயிட்டோம்ல. சரி, சந்தேகம் இல்லைன்னா கிளாஸ் முடிச்சிடலாம்.